ஆட்டை எதுக்கு வளர்க்குறாங்க? வெட்டுறதுக்கு. கோழி எதுக்கு வளர்க்குறாங்க? அறுக்கிறதுக்கு. எப்படியா இருந்தாலும் அதை சாப்பிடதான் போறாங்க. இப்ப மாட்டை கூட விட்டு வைக்கிறது இல்ல. இப்படிதான் சில மனிதர்களும் கொத்தடிமைகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்த போறோம் நினைச்சு, காப்பாத்தப்பட போறோம் நினைச்சு அவங்க ஏமாறுற கதையா அழகா சொல்லியிருக்காங்க. கொத்தடிமை உங்களிடம் கூறுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க காணொலிக்குள்ள போலாமா? அடைக்கலத்துக்கும் அவன் குடும்பத்திற்கும் ஊர் பேர் தெரியாத, மொழி புரியாத அந்த பிரதேசத்தில் அகர்வால் தான் அடைக்கலம் அளித்திருந்தான். நன்றாக உழைக்கக்கூடிய கணவன், மனைவி, 10 வயது சிறுவன் ஆகிய மூவரும் சேர்ந்து மாதம் 50 ரூபாய்க்கு 30 நாளும் கல் உடைப்பது என்பது அநியாயம்தான். எந்த சலுகைகளும் எந்த வசதியும் தொழிலாளர் நல சட்டங்களில் எந்த பிரிவும் அணுக முடியாத காட்டு பிரதேசம் அது. விடிந்ததிலிருந்து இருட்டுகிற வரை மாதம் 30 நாளும் உழைத்துதான் ஆக வேண்டும். நாள் ஒன்றிற்கு 12 மணி நேரத்திற்கு குறையாமல் வியர்வை சிந்தி உழைப்பதை தவிர்க்க முடியாது. நேர கட்டுப்பாடு ஏதும் கிடையாது. நாட்டில் விலைவாசி எவ்வளவுதான் ஏறினாலும், பணத்தின் மதிப்பு எவ்வளவுதான் குறைந்தாலும், கடந்த 3 ஆண்டுகளாக அங்கு வந்ததிலிருந்து அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்தமான மாதச் சம்பளம் 50 ரூபாயை தாண்டியதே இல்லை. இவர்கள் குடும்பம் மட்டும் இல்லை, ஆந்திர பிரதேசத்திலிருந்தும் பீகாரில் இருந்தும் குடியேறியிருந்த வேறு சில குடும்பங்களும் இப்படித்தான் ஆண்டு கணக்கில் கைக்கும் வாய்க்கும் போதாத குறைந்த வருமானத்துக்காக மாண்டு கல்லுடைத்துக் கொண்டிருந்தன. எழுத படிக்க தெரியாத இந்த கைநாட்டு பேர்வழிகள் தங்களுக்காகவும் தங்களுடைய வளர்ச்சிகள் மறுவாழ்வுக்காகவும் போடப்படும் திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் பற்றியும் அறிந்திருக்க நியாயமில்லை. தாங்கள் யாருக்கோ கொத்தடிமைகளாக இருக்கிறோம் என்பது தெரியாமலேயே கொத்தடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள். ஆண்டு கணக்கில் தொடர்ந்து அப்படி அடிமைகளாக இருப்பது அவர்களுக்கு புரிந்ததும் இல்லை, உறுத்தியதும் இல்லை, உரைத்ததும் இல்லை. அடிமையாய் இருக்கிறோம் என்பதே புரியாதவனுக்கு சுதந்திரமாய் இருக்க வேண்டியதன் அவசியமும் புரியாது. அடிமைத்தனத்தின் சிரமங்களும் அவலங்களும் யாருக்கு புரியுமோ அவர்களுக்கு தான் சுதந்திரத்தின் சௌகரியங்களும் சுகங்களும் கூட புரிய முடியும். அடைக்கலத்துக்கு அவன் அடிமையாய் இருப்பதும் புரிந்ததில்லை. சுதந்திரமாய் இருக்க வேண்டும் என்பதும் தோன்றியதில்லை. சொல்லப்போனால் சுதந்திரமாய் இருப்பது என்றால் என்னவென்றே அவனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் தெரியாது. அதையெல்லாம் தெரிந்து கொள்கிற அளவுக்கு அகர்வால் அவர்கள் அனுமதித்ததே இல்லை. கல்லுடைக்கிற அந்த மலை சரிவிலேயே புறம்போக்கு நிலத்தில் இலவசமாக குடிசைகள் போட்டுக் கொள்ள முடிந்திருந்தது. பக்கத்தில் இருந்த மிகப்பெரிய வானாந்தரம் அடுப்பெரிக்க விறகு சுள்ளிகள் பொறுக்கிக் கொள்ள வாய்ப்பளித்தது. காய்கறி கீரைகள் பயிரிட்டுக் கொள்ள முடிந்தது. இவர்கள் உடைத்துக் கொடுக்கும் கற்கள் ஜல்லிகளை போபால், இந்தூர், குவாலியர் என்று லாரிகளில் ஏற்றி அனுப்பி கான்ட்ராக்டர் அகர்வால் லட்சாதிபதியாக கொண்டிருந்தான். நகரங்களில் காங்கிரீட் கட்டிடங்களும் பல அடுக்குமாடிகளும் சிமெண்ட் நாகரிகங்களும் பெருக பெருக அகர்வாலின் லாபம் பெருகிக் கொண்டே இருந்தது. ஏறக்குறைய முதல் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கும் வியாபாரமாக அகர்வால் அதை வளர்த்திருந்தான். தேர்தல் சமயத்தில் ஆளும் கட்சிக்கு 10 ஜீப்களும் சில லட்ச ரூபாய் நன்கொடையும் தந்துவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கவலை இல்லாமல் பணம் பண்ணி கொள்ள முடியும் என்கின்ற ரகசியமும் அகர்வாலுக்கு தெரிந்திருந்தது. அவனிடம் கல்லுடைத்துக் கொண்டிருந்த கொத்தடிமைகளோ பிறரோ வெகுண்டு எழ முடியாத அளவு பலமும் செல்வாக்கும் ஆள் கட்டும் அகர்வாலுக்கு இருந்தன. அவனிடம் அடிமைப்பட்டு பழகியவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்க முயல வேண்டும் என்கின்ற ஞாபகம் கூட வர முடியாது. இந்த சமயத்தில் அகர்வாலின் துரதிருஷ்டமோ அல்லது அடைக்கலம் குடும்பத்தாரின் அதிர்ஷ்டமோ ஒரு சம்பவம் நேரிட்டது. தமிழ்நாட்டில் சினிமா செல்வாக்குள்ள ஒரு ஆட்சியின் பிடியில் மக்கள் இருந்த காலம் அது. உருப்படியான பொருளாதார திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் திடீர் ஸ்டண்டுகள் மூலமே வெறும் கவர்ச்சியை நம்பி காலம் தள்ளி வந்த அந்த கட்சியின் எம்பி ஒருவர் போபாலுக்கு ஒரு விழாவுக்காக வந்தவர் மலைப்பகுதிகளையும் ஆதிவாசிகளையும் சுற்றி பார்க்க கிளம்பினார். அந்த சமயத்தில் அடைக்கலம் முதலியவர்களின் முதலாளியான அகர்வால் எங்கோ வெளியூர் போயிருந்தான். அடைக்கலம், அவன் மனைவி சூசையம்மாள், மகன் ஆரோக்கியம் மூவரும் கல்லுடைத்துக் கொண்டிருந்த பகுதியின் அறிய வந்ததும் முத்தரசு எம்பி அவர்கள் தற்செயலாக தங்களுக்குள் தமிழில் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு ஆச்சரியப்பட்டு நின்றார். கண்காணாத மத்திய பிரதேச வானாந்தரத்தில் தமிழ் குரல் ஒலிக்க கேட்ட வியப்புடன், அடடே, நீங்கள் எல்லாம் நம்ம ஊர்தானா? தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எந்த பக்கம் என்று வினவினார் எம்பி. சேலத்து பக்கம் ஐயா, இங்கே வந்து 2-3 வருஷம் ஆகுது. இந்த வேலைக்கா இத்தனை தூரம் தேடி வந்தீங்க? 3 பேருக்குமா மாசம் என்ன கிடைக்கும்? வந்தன்னைக்கில இருந்தே மொத்தமா 50 ரூபாய் தராங்க. அங்கே ஒண்ணுமே கிடைக்காம பட்டினி கிடந்தோம். இங்க இந்த 50ஆவது கிடைக்குதோன்னு காலம் தள்ள வேண்டியிருக்குங்க. 3 பேருக்கும் தனித்தனியா 50 ரூபாய் தானே? இல்லைங்க, மொத்தமே 50 ரூபாய் தான். எப்படி போருமோ போராதோ அவ்வளவுதாங்க, ஒன்னும் பேச முடியாது. உங்களுக்காக கொத்தடிமை ஒழிப்பு 20 அம்ச திட்டம் அது இதுன்னு எல்லாம் வந்திருக்க தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்க. தெரிஞ்சாலும் பிரோசனம் இல்ல. பாச தெரியாத வேத்துருல நாங்க எப்படி யாரை எடுத்துக்க முடியும்? உங்க முதலாளி பேரு? அடைக்கலம் பதில் சொல்ல தயங்கினான். அவன் முகத்தில் வீதியும் கலவரமும் படர்ந்தன. சும்மா சொல்லுப்பா, என்னாலே உனக்கு ஒன்னும் கெடுதல் வராது. மறுபடியும் தயக்கத்துக்கு பின் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு தனிந்த குரலில், அகர்வால் ஐயாதாங்க என்று அடைக்கலம் பதில் சொன்னான். முத்தரசு அங்கே எதுவும் குறித்துக் கொள்ளவில்லை. என்றாலும் இடம், அடைக்கலம், குடும்பத்தினரின் பெயர்கள், அகர்வாலின் பெயர் எல்லாவற்றையும் தங்கியிருந்த இடத்துக்கு திரும்பியதும் ஞாபகமாக டைரியில் குறித்துக் கொண்டார். அவருடைய அரசியல் மூலையில் ஒரு திட்டம் உதித்திருந்தது. சுயநலமில்லாத எந்த திட்டமும் சராசரி இந்திய அரசியல்வாதிகளின் சிந்தனைகளில் உதிப்பதே இல்லை. மிக விரைவில் பார்லிமெண்ட் தேர்தல் வர இருந்தது. தன்னை பற்றி தொகுதி மக்கள் போதுமான அளவு சலிப்பும் வெறுப்பும் அடைந்து விட்டார்கள் என்பது முத்தரசுக்கு தெரிந்ததுதான். மேலும் அவர்கள் நம்பும்படியாக ஏதாவது புதிய ஸ்டண்ட் அடித்துதான் வெற்றி பெற முடியும் என்பதும் முத்தரசிற்கு தெரிந்தது. மனதிற்குள் இது பற்றி ஒரு ரகசிய திட்டம் போட்டுக் கொண்டார் முத்தரசு. பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டு புதிய தேர்தல்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன் திடீரென எல்லா தினசரிகளிலும் சுதந்திரம் பெற்று 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நாட்டில் கொத்தடிமை முறை நீடிப்பதை கண்டு மனம் வந்து முத்தரசு குமூறி பேசியிருப்பத பேச்சை பிரசுரித்தன. அதற்கு அடுத்த வாரமே வட மாநிலங்களில் தமிழர்கள் கொத்தடிமைகளாக இருப்பதை பற்றிய விவரங்களை ஆதாரங்களோடு முத்தரசு வெளியிட்டார். தனது உயிரை தியாகம் செய்ய நேர்ந்தாலும் கவலைப்படாமல் துணிந்து சென்று கொத்தடிமைகளை மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வந்து உணவும் உதவியும் அளிக்கப் போவதாக சவால் விட்டிருந்தார் முத்தரசு. சுவரொட்டிகள், வானர்கள், விளம்பரங்கள் தடபுடல் பட்டன. தேர்தல் அறிவிக்கப்பட்டு எல்லோரையும் போல் அவரும் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய மாநிலங்களில் போலீஸ் உதவியுடன் ஒரு பிரஸ் போட்டோகிராஃபரையும் உடன் அழைத்துக் கொண்டு போபால் சென்றார். அவர் சென்னையிலிருந்து கிளம்பிய வினாடி முதல் போட்டோகிராஃபர் அணுவாக படம் பிடித்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொத்தடிமைகளை மீட்க முத்தரசு புறப்பட்ட செய்தி, கொத்தடிமை மீட்பு பயணம் பற்றிய விவரங்கள், மீட்கப்பட்ட கொத்தடிமைகளோடு அவர் தமிழகம் திரும்பும் நாள் எல்லாம் படங்களோடு பத்திரிகையில் வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த முயற்சியை பற்றிய தகவல் எட்டி அகர்வால் தலைமறைவாகிவிட்டான். மத்திய பிரதேச காட்டில் 2 மாநில காவல்துறையினரின் உதவியோடு மத்திய காவல்துறையினரின் பாதுகாப்போடும் முத்தரசு அடைக்கலம் குடும்பத்தினர் மீட்க முயன்ற போது, ஐயா, எங்க மேல நீங்க காட்டுற அக்கறைக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா எங்களை இப்படியே விட்டுடுங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச வரை காலத்தை தள்ளிவிட்டு போறோம்.
உங்களுக்கு புண்ணியமா போகுது. எங்களை இங்க இட்டு போய் நாங்க இது நாள் வரை இப்படி மோசமா இருந்தோம்னு விளம்பரப்படுத்துறது எங்களுக்கு பிடிக்கல என்று கெஞ்சி பார்த்தான் அடைக்கலம். முத்தரசு விடவில்லை. உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த நரகத்திலிருந்து மீட்காவிட்டால் நான் மனிதனே இல்லை. மாதம் 600 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடிந்த உங்களை வெறும் 50 ரூபாய்க்கு அடிமையாக வச்சிருக்கிற அவலத்தை நினைச்சு நாடே வெட்கப்படுது. எப்படியோ நயமாகவும் பயமாகவும் சொல்லி அடைக்கலம் குடும்பத்தினரை முத்தரசு தமிழகத்திற்கு அழைத்து செல்ல முடிந்தது. பள்ளி விழாத பகல் நிலவு, பாம்பு கடிக்காதபடி பறிவுடன் மருந்து, தேள் தீண்டாதபடி சிகிச்சை, பல்லை காக்க பற்பொடி என்று திட்டம் பல கண்ட செம்மலின் ஆட்சி கொத்தடிமைகளை காக்கவும் மீட்கவும் முன்னிற்கும். இது சத்தியம், சாசுவதம், எம் கவர்ச்சி தலைவர் மீது ஆணை என்று அழகிய வார்த்தைகளில் முழங்கினார் முத்தரசு. அடைக்கலம் குடும்பத்தினருக்கு முத்தரசு அபயமளித்து வருவதைப் போல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பத்திரிகைகளின் முதற் பக்கத்தை அலங்கரித்தன. 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டது, இன்று இந்தியர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறார் முத்தரசு என்ற வாக்கியங்களுடன் முத்தரசு படத்தையும் காந்தியடிகள் படத்தையும் அச்சிட்டு வாக்காளர்களை வேண்டுவது போல் பத்திரிகை விளம்பரங்களும் சுவரொட்டிகளும் வெளியிடப்பட்டன. முத்தரசு காந்திகளோடு ஒப்பிடப்பட்டார். தமிழக தலைநகரில் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தான் மீட்டு வந்த கொத்தடிமைகளை அறிமுகப்படுத்தி என்னை போன்ற பொதுநல தொண்டன் இனி இப்படி அவலம் நடைபெற அனுமதிக்கவே முடியாது, இதற்காகவே என் வாழ்வை அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று முத்தரசு முழங்கிய போது ஆயிரக்கணக்கான மக்கள் கடலை போல கைத்தட்டி ஆரவாய்த்தனர். அதே கூட்டத்தில் பொதுமக்கள் சார்பில் கொத்தடிமை மீட்ட கோமான் என்ற பட்டம் முத்தரசு வழங்கப்பட்டது. தேர்தல் முடிகிற வரை முத்தரசின் பங்களா அவுட் ஹவுஸில் அடைக்கலம் குடும்பத்தினரை தங்க வைத்து உபசரித்தார்கள். பிரச்சாரத்திற்கு அவர்கள் தேவைப்பட்டனர். தினசரி மாலை நேரத்தில் பிரச்சார கூட்டங்களுக்கு புறப்படும் முன் முத்தரசின் காருக்கு பின் மற்றொரு ஜீப்பில் அடைக்கலம் மேலும் அவரது குடும்பம் அழைத்துச் செல்லப்படுவதும் பிரச்சாரத்தின் நடுவே திடீரென்று ஒரு டிராமாவை போல் அவர்கள் மேடையை ஏற்றுவதும் வழக்கமாக இருந்தது. இந்த கொத்தடிமை மீட்பு விவகாரம் வாக்காளர்களிடையே ஒரு புது கவர்ச்சியை உண்டாக்கியிருப்பது போல் தோன்றியது. முத்தரசுக்கு பயங்கரமான கூட்டம் கூடியது. அடைக்கலம் எந்த பிரிவை சார்ந்திருந்தானோ அந்த பிரிவு மக்கள் முத்தரசின் தொகுதியில் கணிசமாக இருந்தன. அது ஒரு வசதியாய் போயிற்று. வடக்கே கொத்தடிமையாய் போன தமிழனை மீட்ட தனிப்பெரும் தலைவா வருக என்ற தொகுதி முழுவதும் முத்தரசை வரவேற்கும் சுவரொட்டிகள் முத்தரசின் செலவில் முத்தரசின் ஆட்களால் அடித்து ஒட்டப்பட்ட விளம்பரம் வேண்டிய அளவு தாராளமாக தேர்தல் முடிகிற வரை அடைக்கலம் குடும்பத்தினருக்கு ராஜ உபசாரம் நடைபெற்றது. காலை சிற்றுண்டி, பகல் உணவு, மாலை தேநீர், இரவு உணவு என்று வாழ்நாளில் கனவு கூட கண்டிராத சுகங்களை அந்த குடும்பத்தினர் அனுபவித்தனர். தேர்தல் முடிந்த பின்னும் கௌரவமான வேலை வாய்ப்பு கிட்டும் என நம்பினர். தேர்தல் முடிந்தது. முத்தரசு பெருவாரியான வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வகை சூடினார். அவரது கவர்ச்சி கட்சியும் வெற்றி பெற்றது. வெற்றி விழா அன்று அடைக்கலம் குடும்பத்தினரின் மேடை தோற்றம் முத்தரசுக்கு அவசியமாக இல்லை. இனி 5 வருடம் கவலை இல்லாமல் காலம் தள்ளலாம். முத்தரசு தன்னுடைய கவர்ச்சி தலைவரை அழைத்து வெற்றி விழாவை கொண்டாடினார். வெள்ளம் போல் பெருங்கூட்டம். கொத்தடிமை ஒழிப்பை பற்றிய பேச்சே இல்லை. இன்று நான் பெற்றிருக்கும் வெற்றி என் கவர்ச்சி தலைவர் தந்தது. மக்கள் அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று முத்தரசு அதே மேடையில் பேசியதை கூட்டத்தின் ஒரு மூலையிலிருந்து அடைக்கலமே தன் செவிகளால் கேட்டான். கூட்டம் முடிந்ததும் கவர்ச்சி தலைவர் குடித்துவிட்டு மீதம் வைத்த சோடாவை கெஞ்சி கேட்டு குடிப்பதற்கு போட்டி போட்டு முண்டியடித்து நெருங்கிய பெண்கள் கும்பலை பார்த்துவிட்டு வியந்த சுசையமால் அதை தன் கணவன் அடைக்கலத்திடம் வந்து சொன்னான். அடைக்கலம் பதிலுக்கு அவளை நோக்கி கேட்டான். நாம தான் ரொம்ப கேவலமான கொத்தடிமைகளா இருந்தோம் நாங்க. இங்கே வந்து பார்த்தா எச்சில் சோடாவுக்கு பறக்கிற இந்த அப்பாவி ஜனங்க அதைவிட பெரிய கொத்தடிமைகளாவலா இல்ல இருப்பாங்க போல. அந்த வெற்றி விழா நடந்த 3ஆம் நாள் மொத்தமாக 100 ரூபாய் பணத்தை கையில் கொடுத்து நீங்க போகலாம், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி என்று அடைக்கலத்தையும் அவன் குடும்பத்தையும் அவுட் ஹவுஸில் இருந்து வெளியேற்றினார் முத்தரசு. வேலை எதனாச்சும் பார்த்துக் கொடுங்க, அரசு அவனை செய்யும், கவலைப்படாதே. இதற்கு பின் அவனால் முத்தரசை பார்க்கவே முடியவில்லை. அடைக்கலம் மேலும் 3 மாதம் தமிழகத்தில் தங்கி உண்ண உணவின்றி இருக்க இடமின்றி தெருக்களில் குடும்பத்தோடு நாயாக அலைந்தான். எந்த வழியும் புலப்படவில்லை. யாரும் ஆதரிக்க முன்வரவில்லை. முத்தரசும் அவனது கவர்ச்சி தலைவரும் பல் தேய்க்க பல்பொடியும் பாம்பு கடிக்கும் மருந்தும் கொடுத்தார்களே ஒழிய வேலையற்றோருக்கு வேலை கொடுக்க எதுவும் செய்யவில்லை. கொடுப்பதாக பிரச்சாரம் மட்டுமே நடந்தது. இனியும் தொடர்ந்து இங்கே இருந்தால் செத்தே போவோம் என்ற நிலைமை உண்டாகிவிட்டது. அடைக்கலமும் அவன் குடும்பத்தினரும் ரயிலில் வித்தவுட்டாக போபால் திரும்பினர். மறுபடியும் அகர்வாலிடம் போய் அவன் காலை கையை பிடித்து கெஞ்சிய போது முதலில் அடி உதை அவமானம் எல்லாம் தான் கிடைத்தன. கடைசியில் போனால் போகிறது என்று மறுபடி கல்லூரிக்கிற வேலையை அவர்களுக்கு கொடுத்தான் அவன். ஆனால் ஒரு தண்டனையாக இருக்கட்டும் என்று அவர்கள் 3 அடங்கிய குடும்ப சம்பளத்தின் மாத சம்பளத்தை 50 40 ரூபாயாக குறைத்து விட்டான் அகர்வால். ஆனாலும் என்ன, குடியிருக்க இடம் கிடைத்தது, அடுப்பெரிக்க விறகு கிடைத்தது, குடிசையை சுற்றி காய்கறி கீரை பயிரிட தடையில்லை. அடைக்கலம் குடும்பத்தினர் மறுபடி சுதந்திரமாக வாழ வழி கிடந்தது. அவர்களை பொறுத்தவரை முத்தரசோடு கழித்த சில நாட்களில் மட்டுமே தாங்கள் கொத்தடிமைகளாக இருந்திருப்பதை உணர்ந்தனர். இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.